அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகே ஒருவரை கல்லால் தலையில் அடித்து செல்போன் பறிப்பில் ஈடுபட்டிருக்கிறது ஒரு மர்ம கும்பல். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பிரதீப் குமார், இந்த சம்பவம் எப்பொழுது நிகழ்ந்தது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் லட்சுமி. காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த டேவிட் ராஜன் என்பவர் கடந்த 7 தினங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரியில் உள்ள அவரது உறவினர் வீட்டிற்கு வந்துள்ளார். இந்த நிலையில் உறவினர் சந்தித்துவிட்டு நேற்று முன்தினம் அதிகாலை 2 மணி அளவில் மீண்டும் ஊருக்கு செல்வதற்காக சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கிருஷ்ணகிரியில் நடந்து சென்றுள்ளார். அப்போது அப்பகுதியில் ஒளிந்திருந்த 3 பேர் திடீரென அவரை சுற்றி வளைத்து தலையில் கொடூரமாக தாக்கியுள்ளனர். இந்த நிலையில் அவரிடம் இருந்த செல்போனை பறித்துக் கொண்டு மற்றும் கை மற்றும் தலையில் கல்லால் தாக்கி கொடூரமாக அவரை தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் உள்ள ஒரு கடையில் சிசிடிவி காட்சியில் பதிவாகியிருந்த நிலையில் அவர் படுகாயமடைந்த நிலையில் அவ்வழியாக வந்த பொதுமக்கள் அவரை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அனுபவித்தனர். இந்த நிலையில் அவர் அளித்த புகாரின் பேரில் கிருஷ்ணகிரி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த 3 நபர்கள் அந்த டேவிட் ராஜனை தாக்கி செல்போனை பறித்துக் கொண்டு செல்லும் சம்பவம் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த 3 நபர்களையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரதீப் குமார்.